அண்ணன் திருமா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, தேர்தல் களத்தில் தங்களுக்கு இருந்த சிக்கல்களை இந்த நேரத்துல பேசுறாரு. இந்த தேர்தல் களத்துல ரொம்ப நெருக்கடியான ஒரு மனநிலைக்கு அண்ணன் திருமா தள்ளப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலைப்பாடு எல்லோரிடத்திலும் இருக்கு. ஏன்னா, நானே வேட்பாளராக போட்டியிடுகிறேன் என்று சொன்னது, தன்னை அந்த களத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு இளைய பெருமாளினுடைய வாரிசை கொண்டு வந்து நிறுத்தியது, அடிக்கடி நேரலையில் தோன்றி நிறைய செய்திகளை பேசுவதன் மூலமாக புதிய புதிய சர்ச்சைகளுக்கு வழிவகுத்தது அப்படின்னு அண்ணன் திருமா வழக்கத்துக்கு மாறான ஒரு முகத்தை வெளிப்படுத்தி விட்டார். அவருக்கு ஏதோ ஒரு சிக்கலும் ஒரு சங்கடமும் இருக்கிறது அப்படிங்கிறது களத்துல எதிரொலிக்கத்தான் செய்தது. அதன் வெளிப்பாடாக இப்ப வந்து அவரு பெங்களூர்ல மருத்துவமனையில ஓய்வுல இருக்கும்போது செய்திய பேசியிருக்காரு. இது வந்து எப்படிப்பட்ட செய்தி, என்ன கருத்தில் கொண்டு பேசியிருக்கார் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். தேர்தலுக்கு பிறகாக கூட்டணி கணக்குகள் என்பது நிச்சயமாக மாறத்தான் வேணும். ஏன்னா, ஆரோக்கியமான எதிர்க்கட்சிகளாக செயல்பட வேண்டிய கட்டாயம் பொது உடைமை இயக்கத்துக்கு, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு இருக்கு. அவர்கள் அந்த பணியை முன்னெடுக்கணும். நீங்க 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நீடித்திருக்குன்னு சொன்னா, இந்த ஆட்சியினுடைய நலத்திட்டங்களை மட்டுமே பாராட்டுவதும், இந்த ஆட்சியினுடைய திசை வழி போக்கில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவதுங்கிறது ஒரு நல்ல எதிர்க்கட்சிக்கு அழகா? அதிமுக பேச முடியாத செய்தியை நீங்கள் பேசி ஆகணும்ல. அப்ப குறைஞ்சபட்சம் நீங்க அந்த அரசியலை செய்ய வேண்டும் என்கிற மனநிலைக்கு இந்த தேர்தலில் இந்த கட்சிகள் வந்துருச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். The Chennai Silks in Mega Summer Sale.